வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்டு பின்புறத்துல சும்மா கிடக்கிற காலி இடத்தை இயற்கையான முறைகளை பயன்படுத்தி எப்படி ஒரு லாபகரமான தொழிலா மாத்துறதுங்கிறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசல் தான் இது. கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வெறும் தொழில் கிடையாதுங்க. உண்மையா சொல்லணும்னா அது ஒரு கலை. முதல்ல இந்த துறையோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்திய கோழி வளர்ப்பு துறையோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, இது ஒரு மாபெரும் சந்தை. குறிப்பா சொல்லணும்னா ஆரம்பகட்ட தொழில் முனைவோர்களுக்கும் கிராமப்புற பெண்களுக்கும் நிதி சுதந்திரத்தை அடைய இது நிஜமாவே ஒரு தங்கச்சுரங்கம் தான். இந்த பெரிய மார்க்கெட்ல நீங்களும் எப்படி ஒரு வெற்றிகரமான இடத்தை பிடிக்கலான்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம 4 முக்கியமான படிகளை கடக்க போறோம். 1, சரியான கோழி இனத்தை தேர்ந்தெடுக்கிறது. 2, பாதுகாப்பான இருப்பிடம். 3, பாரம்பரிய மூலிகைகள். அப்புறம் 4, பிசினஸ் மற்றும் மார்க்கெட்டிங் உத்திகள். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். சரியான கோழி இனத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு வெற்றிகரமான பண்ணையோட அடித்தளமே சரியான கோழியை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. முக்கியமா 3 பிரிவுகள் இருக்குங்க. முதலாவது பிராய்லர் கோழிகள். இவை இறைச்சிக்காக மட்டுமே வளர்க்கப்படுறவ. ஒரு 6 to 8 வாரங்கள்லேயே இது நல்லா வளர்ந்துடும். அதனால போட்ட காசு சீக்கிரமாவே கைக்கு வந்துடும். 2வது லேயர்கள். இவை முட்டைக்காக வளர்க்கப்படுறவ. 18 to 78 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து முட்டையிடும். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் நிலையான வருமானத்தை தரும். 3வது கடக்கநாத் மாதிரியான நாட்டுக்கோழிகள். இது பிரீமியம் இறைச்சி மற்றும் முட்டைக்கானது. பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி, ஆனா மார்க்கெட்ல லாபம் கிடைக்கும். உங்க பிசினஸ் பிளானுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். அடுத்து பகுதி 2, அவசியமான இருப்பிடம். வீடமைப்புன்னு வரும்போது 2 முக்கிய முறைகள் இருக்கு. 1 டீப் லிட்டர் சிஸ்டம், அதாவது ஆழ்ந்த கூள முறை. இதுல தரையில 3 to 5 இன்ச் வரைக்கும் உமி அல்லது மரத்தூள் பரப்பி வைப்பாங்க. கோழிகள் ரொம்ப ஃப்ரீயா நடமாட இது ஒரு பெஸ்ட் இயற்கையான முறை. புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி செலவுல இதை பண்ணிடலாம். இன்னொன்னு கேஜ் சிஸ்டம், அதாவது கூண்டு முறை. குறிப்பா லேயர் கோழிகளுக்கு இது சூப்பரா செட் ஆகும். இடத்தை மிச்சப்படுத்தும், நோய்களையும் ஈஸியா கண்காணிக்கலாம். ஆனா ஆரம்ப முதலீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சரியான கொட்டகையை அமைக்கிறப்போ 3 விஷயங்களை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். விஷயம், கொட்டகையோட நீளமான பகுதி கிழக்கு மேற்கா இருக்கணும். அப்பதான் கோழிகள் மேல டைரக்டா வெயில் படாது. 2வது, எலி பாம்பு வராம இருக்க தரைய கான்கிரீட்ல அமைச்சு சுவருக்கு வெளியேயும் கொஞ்சம் நீட்டி கட்டணும். 3வது விஷயம், மழை தண்ணி உள்ளே வராம தடுக்க கூரா குறைஞ்சது 3 அடி வெளிப்பக்கமா நீட்டியிருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே போதும், பெரிய நஷ்டங்களை தவிர்த்திடலாம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 3, பாரம்பரிய மூலிகை பெட்டகம். விலை உயர்ந்த கெமிக்கல் மருந்துகளுக்கு பதிலா நம்ம வீட்டு பின்புறத்திலேயே கிடைக்கிற பவர்ஃபுல் மூலிகைகளை வச்சு கோழிகளை எப்படி காப்பதுன்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம சோற்றுக்கட்டால. இது வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. கோழிகளோட குடல் நலனை காக்கிற ஒரு பெரிய கார்டியன் இது. 1 லிட்டர் தண்ணியில 10 மில்லி ஃப்ரெஷ்ஷான கட்டாள ஜெல்ல கலந்து கொடுத்தீங்கன்னா கோழிகளோட நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா தூண்டப்படும். குடல் புண்களும் ஆறிடும். அடுத்தது வேம்பு. இது இயற்கையாவே ஒரு கிருமி நாசினி. 1 கிலோ தீவனத்துல 10 to 20 கிராம் வரை காய்ந்த வேப்பிலை பொடியை கலந்து கொடுக்கும்போது அது ஈகோலை, சால்மனல்லா மாதிரியான பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் எதிர்த்து போராடுது. கடையில விற்கிற ஆன்டிபயோட்டிக்குகளுக்கு இணையா இது வேலை செஞ்சு கோழிகளோட கல்லீரலையும் சூப்பரா பாதுகாக்குது. இப்ப சொல்ல போற விஷயம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பப்பாளி விதைகள். ஆமாங்க, பப்பாளி விதைகள் இயற்கையான குடற்புழு நீக்கியா செயல்படுது. காய்ந்த பப்பாளி விதைகளை அரைச்சி 1 கிலோ தீவனத்துக்கு 5 to 15 கிராம் வீதம் மாசத்துக்கு ஒரு 5-7 நாட்கள் கொடுத்தீங்கன்னா போதும், புழுக்கள் மொத்தமா அழிஞ்சிடும். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது செரிமான திறனை அதிகமாக்கி கோழிகளோட எடையும் கணிசமா கூட்டுது. அடுத்தது நம்ம சமையலறையோட சூப்பர் ஸ்டார் மஞ்சள். இத கோழிகளோட தங்க கவசம்னே சொல்லலாம். 1 கிலோ தீவனத்துக்கு ஒரு 5 to 10 கிராம் வரை மஞ்சளை சேர்த்தீங்கன்னா அது குடல் வீக்கத்தை குறைச்சு உணவில் இருக்கிற சத்துக்களை கோழிகள் முழுமையா உறிஞ்சிக்க உதவுது. விலை உயர்ந்த கமர்ஷியல் பிரிமிக்ஸ்களை விட இது ரொம்பவே பெஸ்ட். பூண்டு. இது ஒரு உலகளாவிய நிவாரணி. 5 லிட்டர் தண்ணியில ஒரு 2-3 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டு கொடுத்தீங்கன்னா கோழிகளோட சுவாச கோளாறுகளை தடுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் எக்கச்சக்கமா அதிகரிக்க முடியும். நோய் பரவல் காலங்கள்ல பூண்டு ஒரு மாபெரும் பாதுகாப்பாரனாவே இருக்குங்க. ஒருவேளை நீங்க கோழிகளுக்கு ஆங்கில மருந்து கொடுத்திருந்தீங்கன்னா அதை மறுபடியும் இயற்கையான ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. ஆங்கில மருந்து கொடுத்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில கற்றாழையும் பூண்டும் தீவனத்துல மஞ்சளையும் கலந்து கொடுங்க. இது குடல்ல அழிஞ்சு போன நல்ல பாக்டீரியாக்களை திரும்பவும் உருவாக்கி கோழிகளோட ஆரோக்கியத்தை ரொம்ப ஃபாஸ்டா மீட்டெடுக்கும். விவசாயிகளுக்கு இது ஒரு செம பிராக்டிக்கலான விஷயம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, பிசினஸ் மற்றும் மார்க்கெட்டிங் உத்திகள்.
இவ்வளவு ஆரோக்கியமா வளர்த்த கோழிகளை வச்சு எப்படி சிறப்பான வருமானம் ஈட்டுறதுன்னு பாப்போம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நடுத்தர முதலீட்டுல நீங்க ஒரு 1500 லேயர் கோழிகளை வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அது வருஷத்துக்கு சுமார் 4 லட்சம் முட்டைகளை உற்பத்தி செய்யும். ஒரு முட்டைய வெறும் 5 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா கூட உங்களோட மொத்த வருமானம் 20 லட்சம் ரூபாய். ஒரு சின்ன முதலீடு எப்படி மாபெரும் வருமானமா மாறுதுன்னு பாத்தீங்களா? உற்பத்தியை விட அதை நாம எப்படி விற்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கான சிம்பிளான ஐடியாஸ் இதோ. முதல்ல இடைத்தரகர்களை தவிர்த்துடுங்க. ஏன்னா லாபத்தோட பெரிய பகுதி அவங்க கைக்கு தான் போகும். லோக்கல்ல இருக்கிற ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு நேரடியா சப்ளை பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு ஹோம் டெலிவரி கொடுங்க. முக்கியமா ஆன்லைன்ல வாட்ஸ்அப் இல்லனா சோஷியல் மீடியா மூலமா உங்க பண்ணைக்கென ஒரு பேஜ் ஆரம்பிச்சு டைரக்டா ஆர்டர்களை வாங்குங்க. அப்பதான் லாபம் முழுமையா உங்க பாக்கெட்டுக்கு வரும். முக்கியமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிராமப்புற பெண்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான். கோழி வளர்ப்புங்கிறது வெறும் தொழில் கிடையாது. அது உங்க கையில கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் அதிகாரம். ரொம்ப கம்மி முதலீட்டுல, குறைவான பராமரிப்புல உங்க வீட்டு பின்புறத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிதி சுதந்திரத்தை உங்களால கண்டிப்பா உருவாக்க முடியும். வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் மூலிகைகளையும் இயற்கையே நமக்கு இலவசமா கொடுத்துடுச்சு. இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க சொந்த தொழில வெற்றிகரமா தொடங்க நீங்க தயாரா? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க, வளர்ந்துகிட்டே இருங்க. அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.